Good morning, students. Operation costing la இன்னைக்கு exercise sum number 1, 2, 3, 4, 5 and 12, 13, 14 பார்க்க போறோம். இது operation costing la computation of cost unit la நேத்து illustration sum number 1 A B C D E வரைக்கும் 5 sums எடுத்துறேன் previous video ல. இன்னைக்கு 12 sums எடுக்க போறேன். 8 sums எடுக்க போறேன். Running kilometers and passenger kilometers 1 to 5 வந்துரும். ஓகே, அடுத்து போக போக என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னுட்டு. இந்த வீடியோவில் அது பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் ரிலேட்டடாக 3 கிளாஸஸ் எடுக்க போகிறேன், 3 சம்ஸ் எடுக்க போகிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் சம்ஸு. ஃபார்முலா அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா, ஃபார்முலாவும் கொஸ்டின் பேசிக்கில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம். Pangajam Travels employ 5 buses which run over a route of 140 km one way, making one round trip per day. The buses run 360 days per year and 10% of them on average are laid out for repairs. Ascertain the total running kilometers per year. So question என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். பங்கஜம் டிராவல்ஸ்ல 5 buses வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ரன் பண்ணிட்டு இருக்காங்க டிராவல் ஏஜென்சில. அடுத்தது ஒரு பஸ்ஸும் 140 கிலோமீட்டர்ஸ் ஒன் வேல போகுது. அப்போ 1 ரவுண்ட் ட்ரிப்னா 140 × 2. ஓகே, நெக்ஸ்ட் த பஸ் ரன்ஸ் 360 டேஸ். 1 இயர்ல 360 நாள் பஸ்ஸஸ் ஓடுது. 5 பஸ்ஸஸ்மே 360 நாளும் ஓடுது. 10% ஆஃப் தெம் மேக்கிங் ஏ ஆவரேஜ் ஆஃப் ஆர் லேட் ஃபார் ரிப்பேர்ஸ். இதுல 10% என்ன ஆயிடுது, ரிப்பேர்ஸ் போகுது. அப்போ 1 இயர்ல 10% ரிப்பேர் போகுதுன்னா மிச்சம் 90% என்னது நல்ல ஒரு ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்க ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரன்னிங் கண்டிஷன் பர்சன்டேஜ் கொடுக்கல, இதுக்கு பதில் ரிப்பேர்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா 100% 10% ரிப்பேர் போயிடுச்சுன்னா 90% நல்ல ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு ascertain the total running kilometers per year. ஒரு வருஷத்துக்கு ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் டோட்டலா எவ்வளோ ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம்முக்கு போகலாம். எப்பவுமே கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களே அதையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஹெட்டிங்கா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், 2வது ஃபார்முலா, 3வது ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்றது, 4வது சம் போடுறது, 5வது அந்த என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுக்கறது. ஓகேங்களா, மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்பதான் 5 மார்க் கிடைக்கும். ஓகே, கவனிங்க. இப்போ ஹெட்டிங் என்னது, அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அசர்டைனிங் தி கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் ரன்னிங் கிலோமீட்டர் பர் இயர் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன ஹெட்டிங் எழுதிக்கணும், கால்குலேஷன் ஆஃப் ரன்னிங் கிலோமீட்டர் பர் இயர்னு எழுதிக்கிறீங்க. 2வது ஒன்று ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, கொஸ்டின் பேசிக்லயே நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை பஸ்ஸஸ் இருக்கு பங்கஜம் டிராவல்ஸ்ல, நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ். அப்போ நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எவ்வளவு, 5, 50 கிடையாது, 5 பஸ்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் ஆப்ரேட்டிங். 10% வந்து ரிப்பேருக்கு போயிருக்குதுன்னா மிச்சம் எத்தனை இருக்கு, 90% என்னவா இருக்கு, ஆப்ரேஷன் கண்டிஷன்ல இருக்கு. ஆப்ரேட்டிங் பஸ்ஸஸ் எவ்வளவு, 90%. 90% எப்படி கொடுக்கணும், 90/100 கொடுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பர் ட்ரிப் இன் கிலோமீட்டர். ஒரு ட்ரிப்புக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது, அதாவது ஒன் வேல 140 கிலோமீட்டர் போகுது. அப்போ 1 ரவுண்ட் ட்ரிப்புனா போறதுக்கு 140, வர்றதுக்கு ஒரு 140, அப் அண்ட் டவுன். அப்போ இன்டு 2. ஓகேங்களா, அப்போ 140 கிலோமீட்டர்ஸ் இன்டு 2னா அப் அண்ட் டவுனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேட்டிங் இன் ஏ இயர். ஒரு வருஷத்துல எத்தனை டேஸ் ரன் ஆகுது பஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 360 நாள். ஓகேங்களா, இன்டு 360 டேஸ். ஓகே, ஸோ இங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, மல்டிப்ளை சைன் போட்டிருக்காங்க பாருங்க. இதை கவனிச்சுக்கணும். எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னாக்க நமக்கு என்ன ஆகுது, கால்குலேஷன் ஆன்சரு 4,53,600 ரன்னிங் கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு வருஷத்துக்கு ரன்னிங் கிலோமீட்டர் எவ்வளோ, 4,53,600 கிலோமீட்டர்ஸ் ஓடுது. ஓகேங்களா, இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். செகண்ட் சம். A transport company is running 4 buses between 2 towns which are 50 kilometers apart. அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில 5 பஸ்ஸஸை வச்சு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பண்றாங்கன்னாக்கா பிட்வீன் 2 towns. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தூர் டு கள்ளக்குறிச்சி வரைக்கும் வச்சுக்கோங்க. திருப்பி கள்ளக்குறிச்சில இருந்து ஆத்தூர் போறோம், ஆத்தூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி, இந்த 2 பிட்வீன் இந்த 2 townsக்குள்ளர அவங்க இந்த 4 பஸ்ஸஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, டிராவல்ஸ்
டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு? 50 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. அந்த 2 சிட்டிக்கு நடுவில், டவுன்ஸ்க்கு நடுவில் பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. 50 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட், சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் பஸ் எவ்வளவு? 40 பேர் உட்காரக்கூடிய, பேசஞ்சர்ஸ் உட்காரக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஆக்சுவல் பேசஞ்சர்ஸ் ஆர் கேரிடு வேர் 75% ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆன் அன் ஆவரேஜ். ஆவரேஜா பர்சன்டேஜ் சொல்லணும்னா 75%. எதுக்கு ஆவரேஜா கொடுத்துருக்காங்க? சீட்டிங் கெப்பாசிட்டினா கவுண்ட் பண்ணிடுவோம், எத்தனை சீட்ஸ் இருக்குன்னாக்கா 40 பேசஞ்சர் சீட்ஸ் இருக்குன்னு. இது ஓகே. இங்க ஏன் ஆவரேஜா 75% ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 2 டவுனுக்கு நடுவில் போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆத்தூர் டு கள்ளக்குறிச்சி போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஆத்தூர் டு கள்ளக்குறிச்சியில மிடில்ல நிறைய பேர் ஏறுவாங்க, நிறைய பேர் இறங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏறி இறங்குறதுல நடுவில் ஒரு 4 ஸ்மால் வில்லேஜஸ் வரலாம், ஒரு சின்ன டவுன் வரலாம். ஸோ அங்கங்க ஒரு 7 இடத்துல இறக்குறாங்க. எல்லாருமே இறங்க மாட்டாங்க. ஒரு 40 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குனாக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரும்போது ஒரு 35 பேர் ஏறுறாங்கன்னு வைங்க. நடுவில் ஒரு 4 பேர் இறங்குவாங்க, ஒரு 10 பேர் ஏறுவாங்க, திருப்பி 2 பேர் இறங்குவாங்க, அந்த மாதிரி ஏறுவாங்க. அந்த மாதிரி ஆவரேஜா பார்த்தோம்னா 75% சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட், all the buses run 30 days in a month. ஸோ ஒரு மாசத்துல 30 நாளுமே all the bussesனா 4 பஸ்ஸுமே ஓடுது. ஓகே. each bus made 1 round trip per day. ஒரு பஸ்ஸுமே என்ன பண்ணுது? ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வருது. அப்போ 50 கிலோமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க 2 டவுனுக்கு நடுவில். அப்போ ஃபுல் ரவுண்டு வருதுன்னா 50 × 2ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா ரவுண்டு ட்ரிப்னு அவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பஸ்ஸுமே 50 கிலோமீட்டர் 1 ரவுண்டு ட்ரிப்புனா மொத்தமா எத்தனை கிலோமீட்டர்? 50 × போறதுக்கு 50 கிலோமீட்டர், வராதுக்கு 50 கிலோமீட்டர். அப்போ 2 டைம்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஃபைண்ட் அவுட் த டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் பர் மந்த். ஒரு மாசத்துக்கு ஏன் இங்க டோட்டல் பேசஞ்சர்னா இது வந்து பஸ். ஓகேங்களா. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இது என்னது? பஸ்ன்னு போது எத்தனை பேசஞ்சர்ஸ் ஒரு மாசத்துக்கு போயிட்டு வராங்க? பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ல கால்குலேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட்டிங்கையே நம்ம என்ன, இந்த கொஸ்டினையே நம்ம ஹெட்டிங்கா இப்ப கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். சம்முக்குள்ள போகலாம் வாங்க. அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? கால்குலேஷன் ஆஃப் த டோட்டல் பேசஞ்சர் ரன்னிங் கிலோமீட்டர் பர் மந்த் கேட்டிருந்தாங்களா? அப்போ அதையே எழுதிக்கிறோம். அசர்டைன் எடுத்துட்டு கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் பர் மந்த், ஒரு மாசத்துக்கு பேசஞ்சர் கிலோமீட்டர் மொத்தமா எவ்வளவு ஆகுதுன்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபார்முலா செகண்ட் அப்ளை பண்ண போறோம். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனை இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிராவலிங் கம்பெனில எத்தனை பஸ்ஸஸ் இருக்கு? 4 பஸ்ஸஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் 4. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆவரேஜிங் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? அங்க ப்ரொபோர்ஷன் கேட்டிருந்தாக்க இங்க பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? 75% இருக்கு. அப்போ 75%. 75%னா 75 × 100. நெக்ஸ்ட், ஆக்சுவல் பேசஞ்சர் சீட்டிங் கெப்பாசிட்டி மொத்தம் எத்தனை பேசஞ்சர்ஸ் அதுல உட்காரலாம்? 40 பேசஞ்சர்ஸ். ஓகேங்களா. அடுத்த நம்பர் ஆஃப் டேஸ் இன் மந்த்னா 30 நாளுமே என்ன பண்ணுது? பஸ் ஓடுது. டிஸ்டன்ஸ் பர் கிலோமீட்டர் எவ்வளவு? டிஸ்டன்ஸ் பர் ட்ரிப் இன் a கிலோமீட்டர் மொத்தம் எப்படி போகுது? இது உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் × 2 போயிட்டு வருது. ஓகேங்களா. கவனிச்சிங்கன்னா ஈச் பஸ் மேட் 1 ரவுண்ட் ட்ரிப் பர் டே. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பஸ்ஸுமே ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வருது. அப்போ எத்தனை கிலோமீட்டர் நம்ம கணக்கு வேணும்? அப்போ 50 கிலோமீட்டர் 2 டவுன்ஸ்க்கு நடுவில் போகுதுனாக்க நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ 50 கிலோமீட்டர்ஸ் × 2. ஓகே. இப்போ என்ன பண்றோம்? எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றோம். பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது? 3,60,000 பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ தேர்ட் சம் போறோம். கால்குலேஷன் ஆஃப் த பேசஞ்சர் கிலோமீட்டர் கவர்டு பை எ ஃபிளீட் ஆஃப் டாக்ஸிஸ் ரன். ஃபிளீட் ஆஃப் டாக்ஸிஸ்னா என்னது? இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்ல 10 பஸ் இருக்குனாக்கா ஃபிளீட் ஆஃப் பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே போல ஒரு டிராவலிங் கம்பெனில ஒரு 50 பஸ்ஸஸ் ரன் ஆகுது, ஓடிட்டு இருக்கு. 50 பஸ்ஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. டீலக்ஸ் பஸ் ஒரு 50 இருக்கு. நார்மல் பஸ் வந்து ஒரு 25 இருக்குனாக்கா ஃபிளீட் ஆஃப் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் நிறைய பஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிளீட் ஆஃப் டாக்ஸிஸ் ரன். அது ஒன்றும் இல்லை, 4 டாக்ஸி ரன் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், CNN டிராவல்ஸ். அந்த டிராவல் பீரியட் CNN டிராவல்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் டு புவனகிரி 45 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பேக்
4 trips each a day with 5 passengers on average on each vehicle for a month of April கொடுத்துருக்காங்க. இங்க கவனிங்க, ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் என்ன, கொஸ்டினை அப்படியே வச்சுட்டு நீங்களே எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் கீழே சப்ஸ்டியூட் ஃபார்முலா எழுதுறீங்க, சப்ஸ்டியூட் பண்றீங்க. நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ்ன்னு கணக்கு கொடுத்துட்டு இன்ட்டு போட்டுக்கிறீங்க. 4 பஸ்ஸஸ், 4 டாக்ஸிஸ், சாரி இங்க டாக்ஸி வரும். ஓகேங்களா. CNN டிராவல்ஸ் எங்கேருந்து எங்க போறாங்க, ஹைதராபாத்ல இருந்து புவனகிரிக்கு 45 கிலோமீட்டர்ஸ். ஹைதராபாத்ல இருந்து புவனகிரி போறதுக்கு 45 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா. திருப்பி பேக்குன்னு அண்டு பேக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ புவனகிரில இருந்து திருப்பி ஹைதராபாத்துக்கு ரிட்டர்ன் வரதுக்கு எவ்வளவு, 45 கிலோமீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 45 × 2 போறதுக்கு 45 கிலோமீட்டர்ஸ். ஹைதராபாத்ல இருந்து புவனகிரிக்கு ரிட்டர்ன் எந்த டெஸ்டினேஷன்ல இருந்து கிளம்பிச்சோ அங்கேயே ஒரு ரவுண்ட் ட்ரிப் நீங்க மனசுல இன்னும் ஈஸியா வச்சுக்கணும்னா 45 கிலோமீட்டர்ஸ். அப்போ 45 கிலோமீட்டர்ஸ் × 2ன்னு இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் போகுது, ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸுமே ஒரு டாக்ஸியுமே 4 ட்ரிப்ஸ் போகுது. ஓகேங்களா. அடுத்தது வித் 5 பேசஞ்சர்ஸ். ஒரு டாக்ஸில எத்தனை பேசஞ்சர் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, 5 பேசஞ்சர்ஸ் உட்காரலாம். ஆனா ஈச் வெஹிக்கல் ஆவரேஜா சொல்லிட்டாங்க, ஒரு வெஹிக்கல்லையுமே ஆவரேஜா 5 பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணுவாங்க. 4 தடவை போகுது. ஓகேங்களா. அடுத்தது ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல், எந்த மாசம் இப்ப நம்ம கணக்கு கொடுக்கணும், இங்கதான் நீங்க கவனிக்க வேண்டியது. மந்த் ஆஃப் ஏப்ரலுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ சமக்குவாங்க. calculation of passengers kilometer அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். illustration sum நம்பர் 1ல C ரெஃபரன்ஸா நீங்க எடுத்துக்கலாம், 3rd sum. ஓகேங்களா. இப்போ calculation of passengers kilometer ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றீங்க. ஸோ நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ் எவ்வளவு, 4 டாக்ஸிஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் எவ்வளவு, 45 கிலோமீட்டர். ஹைதராபாத் டு புவனகிரி 45 கிலோமீட்டர்ஸ். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அண்ட் பேக்குன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. × 2, அப்போ 45 கிலோமீட்டர் போறது வர்றது, அப்போ 2 ஆயிடுது இல்லையா, 2 கவுண்ட்ஸ் வந்துடுது. 2 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பேசஞ்சர்ஸ் எவ்வளவு, ஆவரேஜா 5 பேசஞ்சர்ஸ் உட்காந்துட்டு வராங்க. நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ மந்த், இங்க ஒண்ணு கவனிங்க. நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ் 4 டாக்ஸிஸ் கொடுத்துட்டோம். டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் எவ்வளோ, 45 டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் × 2 போயிட்டு வர்றதுக்கு. நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் எத்தனை ட்ரிப்ஸ், ஒரு நாளைக்கும் ஒரு டாக்ஸியும் 4 ட்ரிப் போயிட்டு வருது. இந்த நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் இங்க இருக்கு. அடுத்தது ஆவரேஜ் பேசஞ்சர் எவ்வளவு, ஒரு டாக்ஸில ஆவரேஜா 5 பேசஞ்சர் உட்காடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த்துக்கு அவங்க ஏதாவது டேஸ் கொடுத்துருந்தாங்களா, எந்த டேஸுமே கொடுக்கல. ஆனா ஏப்ரல்னு கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல்ல எத்தனை டேஸ் இருக்கு, 30 டேஸ். அவங்க எதுவுமே கொடுக்கலனாக்கா நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த மாசம் ஃபுல்லா அந்த வெஹிக்கல் ஓடி இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இங்க எப்படி நம்ம வந்து 45 கிலோமீட்டர்ஸ் ரவுண்ட் ட்ரிப்போ இல்ல பேக்கோ அப்படி கொடுத்துருந்தாக்கா நம்ம × 2ன்னு போட்டுக்கிறோம் அசியூம் பண்ணிட்டு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் அவங்க கொடுக்கலன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மந்த்ன்னு கொடுத்துருந்தாக்க 30 டேஸ் எடுத்துக்கிறோம். இயர்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா 365 டேஸ் எடுத்துக்கிறோம். இங்க மந்த் ஏப்ரல் கொடுத்ததுனால ஏப்ரல்ல மொத்தம் எத்தனை நாள் இருக்கு, 30 நாள், 30 டேஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது, 2,16,000. ஓகேங்களா. அப்போ என்ன பண்றோம், 2,16,000 பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4th சம்க்கு போறோம். 4th சம் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு, ரொம்ப 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 ஈஸியான சம். பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு பெருசா இருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா. ஆனா ரொம்ப சிம்பிள் சம். ஓகே. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க பேராகிராஃப்ல கொடுத்துருந்தாங்க 3rd சம். இங்க 4th சம் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களாவே உங்களுக்கு ஃபார்மேட்டை நீங்களாவே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. பாருங்க, கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும். பாருங்க, கால்குலேட் த டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 1 அண்ட் டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர். 2 கால்குலேஷன் போட்டானோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டாவதா டோட்டல் பேசஞ்சர். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணினா தெரியும். டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ல இருந்து. ஓகேங்களா. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் 5, ட்ரிப்ஸ் மேட் பை ஈச் பஸ்ஸஸ் 4, டிஸ்டன்ஸ் ஆஃப் ரூட் 20 கிலோமீட்டர்ஸ் ஒன் வேனாக்க × 2 போட்டுக்கிறீங்க. டேஸ் ஆப்ரேஷன் இன் எ மந்த் 25 டேஸ் ஆப்ரேஷன்ல ரன்னிங்ல இருக்கு. கெப்பாசிட்டி இன் ஈச் பஸ் என்ன, சீட்டிங் கெப்பாசிட்டி 50 பேசஞ்சர் உட்கார்ற மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. நார்மல் பேசஞ்சர்ஸ் டிராவல்ட் பை 90%. இங்க செகண்ட் சம் போட்டோம் இல்லைங்களா எக்ஸசைஸ்ல, அந்த மெத்தட்ல இதை போட போறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் கிலோமீட்டர்ஸ் இப்போ கால்குலேட் பண்ண போறோம்.
ஓகேங்களா? ஸோ சம்முக்குள்ள போகலாம். calculation of என்ன கண்டுபிடிக்க போறோம்? டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ ஃபோர்த்தில் ஏ டோட்டல் கிலோமீட்டர்ஸ். இது இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1ல் ஏ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஏவை ஃபாலோ பண்ணிக்கணும் ரெஃபரன்ஸுக்கு. பியில் calculation of டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1ல் சியை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது calculation of the total kilometer மட்டும் தான் இப்போ calculate பண்ண போறோம். ஃபார்முலா என்ன? உங்களுக்கு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் தெரியும். எத்தனை நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்கு? 5 நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் பர் 1 ரவுண்ட் ட்ரிப்பு எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கு? 20 கிலோமீட்டர் இருக்கு. 20 கிலோமீட்டர்னாக்க 1 ரவுண்ட் ட்ரிப்புனா என்ன அர்த்தம்? 20 × 2 போயிட்டு அப் அண்ட் டவுனுக்கு 2. ஓகேங்களா? அப்போ 20 × 2 நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் போயிட்டு வருது? இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு ட்ரிப்ஸ் மேடு பை ஈச் பஸ்ஸஸ் 4 ட்ரிப்ஸ் போயிட்டு வருது. ஒரு பஸ்ஸுமே ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் போயிட்டு வருதுன்னா இங்க இன்ட்டு 4 இங்க போட்டுருக்க பாருங்க. நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் 5, நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் 4, அடுத்து டிஸ்டன்ஸ் பர் ரவுண்ட் ட்ரிப்புக்கு 20 கிலோமீட்டர் × 2, நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? எத்தனை டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த் 25 டேஸ் ஒரு மாசத்துக்கு அந்த பஸ் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ × 25 இவ்வளவு மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா டோட்டல் கிலோமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நீங்க நல்லா கவனிங்க. இங்க இருந்து நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேஷன் நீங்க மந்த் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் தான் நீங்க கணக்குல கொண்டு வரணும். ஓகேங்களா? ஃபார்முலா பிரகாரம் இப்ப என்ன பண்றோம்? எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா 20,000 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு போயிட்டு வருது? பஸ் 20,000 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பேசஞ்சர் கிலோமீட்டர்னா இன்னும் ஈஸி. இதுல இருந்து இது வரைக்கும் போட்டிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். அது கூட என்ன ஆட் பண்ணணும்? கெப்பாசிட்டி இன் ஈச் பஸ் 50 பேசஞ்சர் × 50 பேசஞ்சர். நார்மல் பேசஞ்சர் டிராவல்டு 90 டேஸ் ஆஃப் கெப்பாசிட்டி 90%னா 90% போட்டுக்கணும். ஏன்னா பேசஞ்சர்னு கொடுக்கும்போது நம்ம இந்த பேசஞ்சர் 2 பேசஞ்சர் 50 பேசஞ்சர் உட்கார்ற சீட் இருக்கு, 90% ஆஃப் ஆவரேஜ் பேசஞ்சர் கெப்பாசிட்டி, இது 2 தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஏன் இங்க கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல வெறும் டோட்டல் கிலோமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கிலோமீட்டர் கால்குலேஷன்ல பேசஞ்சர்ஸ் வரமாட்டாங்க. ஆனா பேசஞ்சர்ஸ் கால்குலேட் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்னு 2 கேட்டிருக்காங்க பாருங்க. டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்னு 2 கேட்டதுனால உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணும்போது கிலோமீட்டர்ல இருந்து பேசஞ்சர் வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் ஃபார்மேட்டா கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொடுக்க வேண்டியதுதான். இப்ப புரிஞ்சிடுச்சுங்களா? கொஸ்டின்ல இருந்து இப்ப ஆன்சருக்கு வாங்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? ஹெட்டிங் போட்டுக்குவோம். கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்னு கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் பாருங்க, பேசஞ்சருக்கு ஒரு கணக்கு, கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஆல்ரெடி நம்ம 20,000 கிலோமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இது கூட பேசஞ்சர்ஸ்க்கு 2 கால்குலேஷன் 50 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, 90% ஆவரேஜ் நார்மல் பேசஞ்சர் டிராவல்டு கெப்பாசிட்டி இருக்கு. அது 2த்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம இதுல சேர்த்துக்கிட்டோம்னாக்கா கால்குலேஷன்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் பிரகாரம் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் தெரியும், 5 பஸ்ஸஸ். நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் போயிட்டு வருது. டிஸ்டன்ஸ் பர் 1 ரவுண்ட் ட்ரிப்புக்கு எவ்வளவு? 20 கிலோமீட்டருக்கு போறது வர்றதுக்கு, அப்போ 20 கிலோமீட்டர்ஸ் × 2 அப் அண்ட் டவுனுக்கு ரவுண்ட் ட்ரிப்புக்கு. நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த் எத்தனை ஒரு மாசத்துக்கு எத்தனை டேஸ் ஓடுது? 25 நாள். கெப்பாசிட்டி பர் பஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? 50 சீட்டிங் கெப்பாசிட்டி, 50 சீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நார்மல் பேசஞ்சர் டிராவலிங் கெப்பாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 90%. ஓகேங்களா? 90%னா 90 × 100. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம்? கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? கால்குலேட் பண்ணா 90,000 பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர். ஓகே, இப்போ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்கு போறோம். பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ல இன்னும் டவுட் இருக்கு, எனக்கு புரியலன்னா சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. ஃபுல் சம்முமே இங்க இருக்கிறது கிலோமீட்டர்னு மட்டும் கேட்டாக்க நம்ம கிலோமீட்டர்ஸ் கொடுத்துறோம். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் இன் எ மந்த் கொடுக்குறோம். டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்னு கேட்கும்போது இங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு வேடையும். அப்போ கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், அது கூட பேசஞ்சர்ஸ் இந்த 2 என்ட்ரியும் ஆட் பண்றோம். 2 ஐட்டமும் நம்ம கால்குலேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம்னா
உங்களுக்கு டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் சம்மில் வந்துடும். ஓகேங்களா? இங்க ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ட்ரிப்ஸ் ஹின்ஸ்ல trips are to be taken as round trip and one way distance should be doubled for each trip. நம்ம என்ன செய்யணும், ஒன் வே நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 20 கிலோமீட்டர்ஸ், அதை டபுள் பண்ணிக்கணும். அப்போ 20 கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு 2ன்னு நம்ம போட்டு டபுள் பண்ணி கால்குலேஷன்ல கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது 5th சம் போறோம். 5th சம்மும் உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டதுனால இந்த பேசஞ்சர் கிலோமீட்டர்லயே இன்னொன்று அடிஷ்னலா ஒன்று எடுக்கிறேன், இல்லைன்னா இதை ஹோம் ஒர்க்கா கொடுத்துருப்பேன். 6th இருந்து 11th சம் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் கூட்ஸ் டன்ஸ்ல கொடுக்கறது, இல்லுஸ்ட்ரேஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு 5 சம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணியும் இப்போ 1 to 5 பேஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம், 6th இருந்து 11 சம்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நல்லா புரியும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நீங்க அப்படியே என்ன பண்ணலாம், ஒன்னு கூட மிஸ் ஆகாம 5 மார்க்ஸுமே எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ சம் கவனிங்க. 5th சம்க்கு வாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் கிலோமீட்டர்ஸ் 1 அண்ட் டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, கிலோமீட்டர்ஸை கால்குலேட் பண்ணி கொடுங்க. ரெண்டாவது என்ன கேட்குறாங்க, டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டரை கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் கொடுத்துட்டாங்க, டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த் எவ்வளவோ 30 டேஸ் இன் எ மந்த் ஆப்ரேஷன் கண்டிஷன்ல இருக்கு. ட்ரிப்ஸ் மேடு பை ஈச் பஸ் 4 ட்ரிப் போயிட்டு வருது ஒரு நாளைக்கு. டிஸ்டன்ஸ் ஆஃப் ரூட் எவ்வளோ 30 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஒன் வேக்குனா, அப்போ அப் அண்ட் டவுனுக்கு எவ்வளோன்றதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒன் வேன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தனால 30 கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் பஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி என்னது, 60 பேசஞ்சர்ஸ் உட்கார்ற சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. நார்மல் பேசஞ்சர்ஸ் டிராவலிங் எத்தனை பர்சன்டேஜ் நார்மலா டிராவல் பண்ணலாம்னாக்க 80%. அதாவது என்ன சொல்லியிருக்கேன், நடுவில் ஏறுவாங்க இறங்குவாங்க. சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினாங்கனாக்கா அடுத்த ஊருக்கு தான் போய் சேருவாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். எல்லாருமே ஏறி இறங்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே அவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்துடும், அங்கேயே இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆவரேஜா பார்த்தா நார்மலா பேசஞ்சர்ஸ் எவ்வளவு பேசஞ்சர் டிராவல் பண்றாங்கனாக்கா 80% டிராவல் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. இப்போ நீங்களே கண்டுபிடிக்கலாம். இப்போ கால்குலேட் கிலோமீட்டர்ஸ்னா நம்ம எது எடுப்போம், இங்க இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே இது வரைக்கும் கிலோமீட்டர் கால்குலேஷன் வரும். பேசஞ்சர்ஸை தொடமாட்டோம். ஓகேங்களா? டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ல என்ன செஞ்சிருவோம், ஃபுல்லாவே நம்ம கால்குலேஷனுக்கு கொண்டு வந்துடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஹெட்டிங் எடுக்கிறோம். ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், டோட்டல் கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் கிலோமீட்டர்ல இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1A தான் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபார்மேட் பிரகாரம் போறோம். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. டேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படியே கொஸ்டின்ல 1 by 1 கொடுத்துருக்காங்க. நான் அதே 1 by 1 ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டோம். 30 டேஸ் இன் எ மந்த் போயிட்டு வருது. ஓகேங்களா? 30 நாளுமே ஆப்ரேஷன் கண்டிஷன்ல பஸ் போயிட்டு வருது, ரன்னிங்லயே இருக்கு. நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் பர் டே, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்ஸ் போயிட்டு வருது, 4 ட்ரிப்ஸ் ஒரு பஸ்ஸும் போயிடுது. டிஸ்டன்ஸ் ஆஃப் ரூட் என்னது 30 கிலோமீட்டர் ஒன் வேனா இன்ட்டு 2ன்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 28,800 ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பர் மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதே இன்னிய இயர்னு கேட்டாக்கா இன்ட்டு 365 டேஸ் போட்டு அதே இயருக்கு கொடுத்துடலாம். புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ மந்த்ல கேட்டதுனால மந்த்லியும் கேட்கல. கவனிங்க, இந்த கொஸ்டின்ல கவனிச்சிங்கன்னா மந்த்துக்கா இயர்க்கானும் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஆனா எதை வச்சு இது நம்ம மந்த்துக்கு கொடுத்துருக்கோம்னா டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த் 13 கொடுத்ததுனால அப்ப நம்ம கால்குலேஷன் இதுல தான் கொடுக்கணும், 30ல தான் 1 மந்த்துக்கு தான் கொடுக்கணும்ன்றத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் என்னது உங்களுக்கு calculation of total passengers kilometer. Passengers kilometer டோட்டலா நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். சேம் ஃபார்மேட் நம்ம ஏல என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே கவர் பண்ணிட்டு ரெண்டு கால்குலேஷனை மட்டும் இதுல சேர்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் 4, டேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எவ்வளவு 30 டேஸ், நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் என்ன ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு போயிட்டு வருது பர் டேக்கு, டிஸ்டன்ஸ் ஆஃப் ரூட் எவ்வளவு 30 கிலோமீட்டர்ஸ் ரவுண்டு ட்ரிப் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் வே இன்ட்டு 2 போட்டுக்கிறோம். கெப்பாசிட்டி ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பஸ் எவ்வளவு, பேசஞ்சர் சீட்டிங் கெப்பாசிட்டி 60 இருக்கு. நார்மல் பேசஞ்சர்ஸ் டிராவலிங் நார்மலா எத்தனை பேசஞ்சர் டிராவல் பண்றாங்க 80%. 80%னா 80 × 100 போட்டுட்டோம். இப்போ என்ன பண்றோம், எல்லாத்தையும் கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணாக்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது,
13,82,400 passengers kilometers. ஓகேங்களா? ஸோ இது கூட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரன்னிங் கிலோமீட்டர் கூட 60 சீட்டிங் கெப்பாசிட்டியும் 80% நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கால்குலேஷனில் ஆட் பண்ணாக்க நமக்கு பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் வந்துடுச்சு. ஓகேங்களா? 5th சம்மில் ஏதாவது டவுட் இருந்தாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, இப்போ ரூம் இன் ஏ டேஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு கவனிங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் யூனிட்னு கேட்கும்போது வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி தானா அப்படின்னா இல்லை. இதில் ரூம் டேஸும் வருது, சினிமா தேட்டரும் கவர் ஆகுது, ஹோட்டல்ஸும் கவர் ஆகுது. இது எல்லாமே ஜென்ரல் கால்குலேஷன் தான். காஸ்ட் யூனிட்டை கம்ப்யூட் பண்ணுறதுன்னு போது இது எல்லாமே கவர் ஆகும். 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கால்குலேட் த டோட்டல் ரூம் டேஸை கால்குலேட் பண்ணி கொடுங்க ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில். ஓகேங்களா? இங்கே கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு எனக்கு ரூம் டேஸை கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ரூம்ஸ் 40. நம்பர் ஆஃப் ரூம்ஸில் 40 டபுள் ரூம் இருக்குது, 100 சிங்கிள் ரூம் இருக்குது. 40 ரூம் டபுள் பெட்ரூம், டபுள் காட் ரூம்னு இருக்கும் இல்லையா, 2 பெட் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து 40 ரூம்ஸும், சிங்கிள் காட் மட்டும் இருக்கும், அது 100 ரூம்ஸும் இருக்குது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது வெயிட்டேஜ் பேஸ்ட் ஆன் த வேல்யூ. இப்போ ரேட்டிங் போடுவாங்க இல்லையா, எங்களுக்கு ரெவ்யூ கொடுங்க, ரேட்டிங் கொடுங்கலாம் கேட்பாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் காட் ரூமுக்கு 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் காட் ரூமுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரேட்டிங் வெயிட்டேஜில் வரும். ரூம் ஆக்குபன்சி பார்த்தீங்கன்னாக்கா 2 சீசன்ஸ் இருக்குது. ஜென்ரலாகவே ரூம்ஸ்னாலே உங்களுக்கு ரெசார்ட்ஸு ரூம்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் தான் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? பிஸி சீசனில் டபுள் ரூம்ல 80%ம் ரூம் ஆக்குபன்சி ஆகுது, ரூம் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகுது. டபுள் ரூம்ஸ் உங்களுக்கு பிஸி சீசன்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபில் ஆகுது, 80% புக் ஆயிடுது. சிங்கிள் ரூம்ஸ் 90% பிஸி சீசன்ல புக் ஆயிடுது. ஓகேங்களா? இது வந்து இப்போ பிஸி சீசனுக்கு நம்ம பார்த்தாச்சு, டபுள் ரூம்க்கு எத்தனை பர்சன்டேஜ், சிங்கிள் ரூம்க்கு எத்தனை பர்சன்டேஜ்னு. அடுத்தது ஸ்லாக் சீசன்னாக்க சீசனே இருக்காது, சீசன் ஆஃப் சீசன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நார்மல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ரூம்ல 50% புக் ஆகும், சிங்கிள் ரூம் நார்மல் டேஸ்ல 40% புக் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்லாக் சீசன்ல 240 டேஸ் எடுத்துக்கணும். ஸ்லாக் சீசன்ல அப்போ டோட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 360 டேஸ்ல இங்க 240 + 120 மொத்தமா 360 நாள்ல ஸ்லாக் சீசன்ல பார்த்தீங்கன்னாக்கா 240 நாளும், பிஸி சீசன்ல 120 டேஸும் ஒரு இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, இது வந்து காமன், இது டபுள் ரூமுக்கும் பொருந்தும். அந்த ஸ்லாக் சீசன் அந்த பிஸி சீசன் இதுக்கு போகும். டபுள் ரூமுக்கும் கால்குலேஷன் பண்ணணும், சிங்கிள் ரூமுக்கும் என்ன பண்ணணும், ஸ்லாக் சீசன் பிஸி சீசன்ல 120 கணக்கில் கொண்டு வரணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துல கொண்டு வரணும், ஒரு இடத்துல விட்டு கிடையாது. பிஸி சீசன், ஸ்லாக் சீசன் இது ரெண்டுமே இந்த ரூம் இன் டே கொடுத்துருக்காங்க 240 டேஸ், 120 டேஸ். இதை வந்து டபுள் ரூமுக்கும் கொண்டு வரணும், சிங்கிள் ரூமுக்கும் கால்குலேஷன்ல கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் படிச்சாச்சு, நீங்க கால்குலேஷன்ல ரொம்ப சிம்பிளா போட்டுருவீங்க பாருங்களேன். இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், ஃபார்மேட் அப்ளை பண்றோம். ஹெட்டிங் என்னது, ரூம் டேஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ரூம் டேஸ் ஹெட்டிங் கொடுக்குறோம், 2வது ஃபார்மேட் அப்ளை பண்றோம், 3வது சப்ஸ்டியூட் பண்றோம், 4வது டோட்டல் போட்டுட்டு ஆன்சர் கொடுத்துடுறோம். 5வது ஓகே. ஃபார்மேட் என்ன உங்களுக்கு, ரூம் டேஸ்க்கு நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வெயிட்டேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு ஆக்குபன்சி ரேட், இவ்வளவுதான். மொத்தம் 1 2 3 4 தான் இருக்கு. 4 ஐட்டம்ஸ் வச்சு எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாக்க உங்களுக்கு டபுள் ரூம் சிங்கிள் ரூமுக்கு கணக்கு கொடுத்துடலாம். டபுள் ரூம் சிங்கிள் ரூம் இது வந்து ஃபர்ஸ்ட் பிஸி, 2வது டபுள் ரூம் சிங்கிள் ரூம் ஸ்லாக், அதாவது ஆஃப் சீசன்ஸ். ஓகே, பிஸி சீசன் ஆஃப் சீசனா கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் ரூம்ஸ் டபுள்ல எவ்வளவு இருக்கு, 40. இங்கேயும் டபுள், எங்கெங்கெல்லாம் டபுள் வருதோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் சேம் தான். நம்பர் ஆஃப் ரூம்ஸ் என்னது உங்களுக்கு, டபுள் ரூம்ஸ்ல 40. ஓகே, சிங்கிள் ரூம்ஸ்ல எவ்வளவு இருக்கு, நம்பர் ஆஃப் ரூம்ஸ் 100 ரூம் இருக்கு. வெயிட்டேஜ் எவ்வளவு, டபுள் ரூமுக்கு எத்தனை ஸ்டார் கொடுத்தாங்க, 2 ஸ்டார், சிங்கிள் ரூமுக்கு 1 ஸ்டார். இங்கேயும் அதே தான், என்ன வரும், டபுள் ரூமுக்கு 2 ஸ்டார், சிங்கிள் ரூமுக்கு 1 ஸ்டார். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு, சாரி நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு, வச்சுட்டாங்க. சரி,
கவனிங்க, நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரே நிமிஷம் இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்லாக் சீசன்ல 240 டேஸ் இருக்கு, பிஸி சீசன்ல 120 டேஸ் இருக்கு. அப்போ இங்க நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கும்போது 121 சிங்கிளுக்கும் டபுளுக்குமே 120 டேஸ். அதே போல எப்போ பிஸி சீசன்ல 2 தடவை வந்துருக்கு பாருங்க. அதே போல ஸ்லாக் சீசன் இருக்கு இல்லையா, 2 சீசனு, அங்கேயும் டபுள் ரூம்க்கு 240, சிங்கிள் ரூம்க்கு 240. இப்போ புரிஞ்சிடுச்சுங்களா? அப்போ 2 ரூமுக்குமே நம்ம என்ன செஞ்சுக்கோம், 120 240 கொண்டு வந்துட்டோம். பிஸி சீசன் ஸ்லாக் சீசனுக்கு டபுள் ரூமுக்கும் சிங்கிள் ரூமுக்கும் கால்குலேஷன்ல கொண்டு வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆக்குபென்சி ஆஃப் த ரூம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னாக்க, ரூம் ஆக்குபென்சி டபுள்ல எவ்வளவு இருக்கு 80%, சிங்கிள்ல எவ்வளவு இருக்கு 90%. ஓகேங்களா? அப்போ ரூம் ஆக்குபென்சி டபுள்ல 80%னா 80/100, சிங்கிள்ல எவ்வளவு இருக்கு 90%. இது எப்போன்னு பாத்தீங்கன்னா பிஸி சீசன்ல டபுள் ரூம்ல 80%, சிங்கிள் ரூம்ல 90% இருக்கு. அடுத்தது ஸ்லாக் சீசனுக்கு வாங்க. ஸ்லாக் சீசன்ல பாத்தீங்கன்னா டபுள் ரூம்ல இங்க பாருங்க, ஸ்லாக் சீசன்ல டபுள் ரூம்ல 50%, சிங்கிள் ரூம்ல 40% இருக்கு. அப்போ ஸ்லாக் சீசன்ல நம்ம என்ன செய்வோம், இது ஸ்லாக், டபுள் ரூம்ல 50%னா 50/100, சிங்கிள் ரூம்ல எவ்வளவு 40%னா 40/100. ஸோ கொஸ்டின்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடும், ஆஸ் பர் த ஃபார்மேட் இங்கே என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், கால்குலேஷன்ல வரும். கால்குலேட் பண்ணோம்னா டபுள் ரூம்ல கால்குலேட் பண்ணோம்னா பிஸி சீசன்ல உங்களுக்கு எவ்வளவு வருது, 7680 ரூம் டேஸ் வருது. அதே போல சிங்கிள் ரூம் எவ்வளவு வருது பிஸி சீசன்ல, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது 10,800 ரூம் டேஸ் வருது. அதே மாதிரி இது வந்து ஸ்லாக் சீசன். ஸ்லாக் சீசன்ல டபுள் ரூம்க்கு எவ்வளவு வருது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம்னாக்க 9600 ரூம் டேஸ். சிங்கிள் ரூம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது 9600 ரூம் டேஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்றோம், எல்லாமே போட்டுட்டோம் இல்லைங்களா? இங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்தோம்னா இப்போ அவங்க கேட்கறது கொஸ்டின் என்னது, டோட்டல் ரூம்ஸ் ரூம் டேஸ் பர் இயர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை ரூம் டேஸ் வருது அப்படின்னா எல்லாத்தையுமே ஆட் பண்றோம். 7680 plus 10,800 plus 9,600 plus 9,600 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 37,680 ரூம் டேஸ் இன் எ பர் இயர். ஒரு வருஷத்துக்கு 37,680 ரூம் டேஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட் யூஸ் ஃபாலோ பண்ணணும், இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1ல டி ரெஃபரன்ஸா வச்சு இந்த சம்மை நம்ம போடுறது. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஓகே, நெக்ஸ்ட் 13th சம், மேன் ஷோ. ராக்ஸி தியேட்டர் இன் சென்னை ஹேஸ் a seating capacity of 2000. சென்னையில் இருக்க ராக்ஸி தியேட்டர்ல சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, 2000 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. இட் ரன்ஸ் டெய்லி 4 ஷோஸ். அந்த தியேட்டர்ல ராக்ஸி தியேட்டர்ல ஒரு நாளைக்கு 4 ஷோஸ் ஓட்டுறாங்க. ஆல் 30 days ஆஃப் எ மந்த், ஒரு மாசத்துல 30 நாளுமே அந்த தியேட்டர்ல ஷோஸ் போகுது. ஒரு நாளைக்கு 4 ஷோவுமே போகுது. ஓகேங்களா? on average 80% of the seating capacity are occupied throughout the month. ஒரு மாசத்துக்கு எத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டி, அங்க வந்து 2000 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்றாங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 80% சீட் என்ன ஆயிடுது, புக் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, ascertain the number of man shows during the month. ஒரு மாசத்துக்கு எத்தனை மேன் ஷோஸ் நடக்குது நம்பர் கேட்டிருக்காங்க. எத்தனை கவுண்ட் கொடுக்கணும், எத்தனை மேன் ஷோஸ் நடக்குதுன்றது கவுண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியான சம்மு. கவனிங்க, இது இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1ல இஏ மாடலா ரெஃபரன்ஸா வச்சு இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், நம்ம ஃபார்மேட் போட்டுருவோம். ஹெட்டிங் என்ன, உங்களுக்கு மேன் ஷோஸ் தான் ஹெட்டிங். நம்பர் ஆஃப் மேன் ஷோஸ் இன் எ மந்த்னு கேட்டிருக்காங்களா, நீங்க நம்பர் ஆஃப் மேன் ஷோஸ் இன் எ மந்த்னும் கேட்டுக்கலாம், இல்ல மேன் ஷோஸ்னு காமனா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், நம்ம ஃபார்மேட் எழுதுறோம். சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, 2000 இருக்கு. இன்ட்டு டேஸ், மாசத்துல 30 நாளுமே என்னது ஷோ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஷோஸ் போகுது. ஷோஸ் பர் டே, ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ ஓட்டுறாங்க, ஒரு நாளைக்கு 4 ஷோஸ் ஓட்டுறாங்க.
சீட்டிங் ஆக்குபன்சி எவ்வளவு இருக்கு 80%. அப்போ 80/100. அப்போ ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்களா? இப்போ என்ன பண்றோம், எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பண்ணியிருக்கேன், அதோட 0.8 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 30 × 4 பண்ணியிருக்கேன், 120 கிடைக்குது. அடுத்து என்ன பண்றேன், 120 × 0.8 மல்டிப்ளை பண்றேன். எனக்கு வேற மாதிரி சம் ஆன்சர் போனதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? வேற புக் ஆன்சர் வரல. நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா எனக்கு புக் ஆன்சர் வராதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். 80%னா 0.8 வருது. அடுத்து என்ன பண்ணுறேன், 30 × 4 பண்ணாக்க 120 கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன், 120யும் 0.8 மல்டிப்ளை பண்ணால் 96 கிடைக்குது. இப்போ ஃபைனலாக 2000 × 96 பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1,92,000 மேன் ஷோஸ் ஓடுது. ஒரு மாசத்துக்கு 1,92,000 மேன் ஷோஸ் அந்த தேட்டர், ராக்ஸி தேட்டர்ல போகுதுன்றதை கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க, லாஸ்ட் சம். A cinema hall has 3 types of seating accommodation. இது ஆக்சுவலா எக்ஸாக்டா சொல்லணும்னா இது நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1ல லாஸ்ட் சம் போட்டோம் இல்லைங்களா, சம், அந்த ஃபார்மேட்ல இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள். எல்லாமே என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி கொடுத்துடுறோம். ஆனா இந்த சம் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1ல மாடல் தான் இது. ஓகேங்களா? A cinema hall has 3 types of seating accommodation. ஒரு சினிமா ஹால்னாங்க 3 டைப் ஆஃப் சீட்டிங் அகாமடேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்ன்றது இருக்கும் இல்லைங்களா? ஸோ பால்கனி கவனிங்க, பால்கனி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் என்ன கொடுப்பாங்க, பால்கனிக்கு எப்பவுமே 3 stars, அடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 ஸ்டாரு அவுட் ஆஃப் 5க்கு, செகண்ட் கிளாஸ்க்கு 1 star ரெஸ்பெக்டிவ்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் தயர் ஒர்த். அந்த ஒர்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர் வேர் 300 seats இன் பால்கனி. இப்போ ஒரு அகாமடேஷன்லையும் டைப்லையும் எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்றது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பால்கனில 300 சீட்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 400 சீட்ஸ் இருக்கு, செகண்ட் கிளாஸ்ல 500 சீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the cinema hall runs a daily 4 shows. ஸோ இங்கேயும் என்னது, இந்த சினிமா ஹாலில் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓட்டுறாங்க. 30 நாளுமே ஒரு மாசத்துக்கு ஷோ ஓடுது. ஓகேங்களா? தி ஆவரேஜ் ஆக்குபன்சி ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு, 80%. உங்களுக்கு ஆவரேஜா எத்தனை பர்சன்டேஜ் சீட்டு ஃபில் ஆகுது, புக் ஆகுதுன்னா 80% சீட்டு புக் ஆகுது மந்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் மேன் ஷோஸ் இன் எ மந்த். ஒரு மாசத்துக்கு எத்தனை மேன் ஷோஸ் நம்பர், அதாவது எத்தனை சீட்டு புக் ஆகுதுன்றது தான் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சம்முக்குள்ள போறோம். ஓகே, ரெஃபரன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இல்லுஸ்ட்ரேஷன் 1ல ஈயோடது தான் ரெஃபரன்ஸ். மேன் ஷோஸ் ஃபார்மேட் என்ன, ஹெட்டிங் எழுதிட்டோம். சீட்ஸ் எத்தனை மொத்தம் உங்களுக்கு கால்குலேஷன் ஆஃப் மேன் ஷோன்னு ஹெட்டிங் கொடுக்குறீங்க. ஃபார்மேட் என்னது, சீட்ஸ், வெயிட்டேஜஸ், டேஸ் அண்டு ஷோஸ், கெப்பாசிட்டி, ஆக்குபன்சி ஆஃப் த சீட், இவ்வளோ, இதுதான் ஃபார்மேட்டே உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோம், டிரைவ் பண்றோம், ஆஸ் பர் த ஃபார்மேட் சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் பால்கனியில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சினிமா தேட்டர் நம்ம ஹெட்டிங்காக எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பால்கனி, அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செகண்ட் கிளாஸ்ன்னு போட்டுட்டோம்னா நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 டைப் ஆஃப் தேட்டர்ஸையுமே, அந்த டைப்ஸ் ஆஃப் இதுவுமே ஆக்குபன்சியுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பால்கனியில் எத்தனை சீட்ஸ் இருக்கு, 300 சீட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எத்தனை சீட்ஸ் இருக்கு, 400. செகண்ட் கிளாஸ்ல எத்தனை சீட்ஸ், 500 சீட்ஸ் இருக்கு. வெயிட்டேஜ் பால்கனிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு 2 பாயிண்ட்ஸ், செகண்ட் கிளாஸ்க்கு 1 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டேஸ் பார்த்தீங்கன்னாக்க 3 இதுலையுமே 30 டேஸ். ஓகேங்களா? பால்கனிலையும் 30 டேஸ், 1 மந்த் ஷோஸ் ஓடுறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையும் 30 டேஸ் இன் மந்த் ஓடுது, செகண்ட் கிளாஸ்லையும் காமனாக 30 டேஸ் இன் மந்த் ஓடுது. ஏன்னா அவங்க காமனாகவே தான் கொடுத்துருக்காங்க, 30 டேஸ் இன் மந்த் ஷோ ரன் ஆகுதுன்னும் போது அப்போ நம்ம 3த்துக்குமே 30 டேஸே காமனாக எடுத்துக்கிறோம். அடுத்தது ஷோஸ், ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ போகுது, 3த்துலையுமே 4 ஷோ ஓடுது. இப்போ ஒரு சினிமா தேட்டர்னாக்க அவங்க பால்கனிக்கு மட்டும் ஒரு 2 ஷோ,
அப்படி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அந்த ஹால் பெரிய ஹால்ல சீட்டிங் தான் உங்களுக்கு பால்கனி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்குமே தவிர உங்கள் ஸ்கிரீன் வந்து ஒரு ஸ்கிரீன் தான். அப்போ 4 ஷோ ஓடுதுன்னா அந்த ஒரு ஸ்கிரீன்ல 3 கேட்டகரி பீப்புளும் பார்ப்பாங்க. பால்கனி பீப்புள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புள், செகண்ட் கிளாஸ் பீப்புள் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு எடுக்கும்போது 30 டேஸ் 3 கிளாஸஸ்லயும் ஓடுது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ ரன் பண்றாங்க? 4 ஷோஸ், 3துலயுமே காமனா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்க பெர்சன்டேஜ் வந்து 80% உங்களுக்கு ஆக்குபன்சி சீட்டு ஃபில் புக் ஆயிடுது காமனாவே. அப்போ பால்கனி 80%, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் 80%, செகண்ட் கிளாஸ்லயும் 80%. ஓகேங்களா? உங்களுக்கு வெயிட் என்ன மட்டும் தான் மாறும்னா வெயிட்டேஜும் நம்பர் ஆஃப் சீட்ஸும் வெயிட்டேஜும் மட்டும்தான் உங்களுக்கு பால்கனி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்க்கு அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே காமனா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? எல்லாத்தையும் கால்குலேட் பண்றோம். பால்கனி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வருது? பால்கனி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 86,400 மேன் ஷோஸ் வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 76,800 மேன் ஷோஸ் கிடைக்குது. அதே போல செகண்ட் கிளாஸ் உங்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது? மொத்தமா 48,000 மேன் ஷோஸ் கிடைக்குது. அவங்க கேட்கறது என்னது? டோட்டல் மேன் ஷோஸ் இன் எம் மந்த்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பால்கனி செகண்ட் கிளாஸ் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? ஆன்சரு 2,11,200 மேன் ஷோஸ் இன் எ மந்த். டோட்டல் மேன் ஷோஸ் எவ்வளவு? 2,11,200 மேன் ஷோஸ். ஓகேங்களா? இது இந்த சம்ல இப்போ எடுத்திருக்க 8 சம்ல டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.